நீங்க அடுத்து அன்புக்கு உட்காருங்க உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ ஐயோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலவைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இத நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுறீங்களா? உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்ல, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு கே நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்வதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவே தான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் அது சரியாக இருந்தது. 1 லட்சம் வீடுகள் கட்டி அதை திறந்து வைத்து ஊரகத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சரும் சென்று போகும்போது நானும் போயிருந்தேன். அனைத்து வீடுகளுமே இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படம் இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அங்கே வீடு கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்லும் போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. அமைச்சர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள். எனவே எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர், நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் அங்கு தொங்குகிறது என்று. இயற்கையாகவே பொதுவாக 10 வருஷம் 15 வருஷம் சொந்த வீடு கட்டுகிற போதே சில சங்கடங்கள் வருகிறது, அங்கங்கே இடிந்தெல்லாம் போகிறது. அதுபோல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லாமே தவறு எல்லாம் நடந்து விடுவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய சொல்ல முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்களோ அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள்.